Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா floor slab அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த floor slab அப்படிங்கிறது நம்ம எதுக்காக போடணும்? அது போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? இந்த floor slab போடக்கூடியதனால வர நன்மைகள்லாம் என்ன? இது போடுறதுனால நார்மல் PCC போடுறதை விட இது எவ்வளவு வந்துட்டு காஸ்ட் அதிகமா வரும்? அப்படிங்கற full detailsம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இப்போதான் நம்ம பேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ளோர் ஸ்லாப் அப்படிங்கிறது நம்ம வீட்டோட தரைத்தளத்துல அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல தரையில போடக்கூடியது தான் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் அப்படிங்கிறது. அதாவது ஃப்ளோர்ல கம்பி கட்டி நம்ம ரூஃப் ஸ்லாப் போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரியான மெத்தட்ல போடக்கூடியது தான் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் அப்படிங்கிறது. ஆனா ரூஃப் ஸ்லாப்ல போடுற அளவுக்கு ரொம்ப வந்து நம்ம நெருக்கமாக கம்பிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்பேசிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கிராங்க்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக இன்றைக்கி நடைமுறையில் இருக்க ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேஸ்மெண்ட்டில் கிராவல் அப்படி இல்லைன்னா மணல் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே 1.5 ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 40 mm ஜல்லியை யூஸ் பண்ணி PCC போடுறது தான் வந்துட்டு நார்மலாக நம்ம நடைமுறைகளில் இருந்துட்டு வருது. அதுதான் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடும் கூட. நம்ம ஊரில் பெரும்பாலான கட்டிட முறைகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் அப்படிங்கிறத போடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ வீடு கட்டுற ஏரியா வந்துட்டு ஒரு லூஸ் சாயில் இருக்க ஏரியா அப்படிங்கும்போது நீங்கள் பேஸ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுற சாயில் கொஞ்ச நாளில் வந்துட்டு கீழே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அப்படி உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து டைல்ஸ் எல்லாம் தூக்கிக்கிறது, டைல்ஸ் உட்கார்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். லூஸ் சாயில் இருக்க நிறைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்பவே காமனாகவே இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 years ஒன்ஸ் வந்துட்டு டைல்ஸை வந்து திரும்ப மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அப்பையும் வந்து அது வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகாது. திரும்ப அவங்க வந்து டைல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க 5 years ஒன்ஸ் 10 years ஒன்ஸ். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஃப்ளோர் ஸ்லாப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர் ஏரியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருப்பாங்க. ரிவர் அப்படி இல்லைன்னா வாய்க்கால் அதுக்கெல்லாம் ரொம்பவே பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட பேஸ்மெண்ட் ஹைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. எதனால் வேணா இருக்கலாம். ரிவர் ஏரியா இல்லாத இடத்துல கூட சில பேர் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து 8 அடி 9 அடி 10 அடிக்கெல்லாம் வந்துட்டு பேஸ்மெண்ட்டை ஏற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஹைட்டில் இருக்க பேஸ்மெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பேஸ்மெண்ட்குள்ளே நம்ம கிராவல் இல்லைனா சாண்ட் ஃபில் பண்ணும்போது அந்த சாண்ட் வந்துட்டு அந்த டைமில் வந்து நம்ம என்ன தான் காம்பேக்ட் பண்ணி 3 லேயர் 4 லேயராக கொட்டி காம்பேக்ட் பண்ணி இது பண்ணோம்னாலும் அதுக்கப்புறமே ஒரு 5 years 10 yearsல பார்த்தீங்கன்னா அந்த சாயில்லாம் வந்து இன்னும் காம்பேக்ட் ஆகி கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது நம்மளோட ஃபுல் ஃப்ளோருமே வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறமே முன்னாடி பார்த்த மாதிரி தான் டைல்ஸை வந்துட்டு நம்ம மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஹைட்டில் பேஸ்மெண்ட் நம்ம வந்து பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளோர் ஸ்லாப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பில்டிங்ஸ் கட்டும் போதும் அதுக்கப்புறம் மிஷினரிஸ் ஏதாச்சும் வீட்டிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஹெவி மிஷினரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லோடுனால் வந்துட்டு நம்ம கீழே வந்து ஃப்ளோர் உட்காரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளோர் ஸ்லாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக இன்னும் ஒரு சில வகையான காரணங்கள்லாம் இருக்குது நம்ம இந்த ஃப்ளோர் ஸ்லாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ இந்த ஃப்ளோர் ஸ்லாப் யூஸ் பண்ணால் நமக்கு நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை விட எவ்வளோ வந்து காஸ்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு PCC யூஸ் பண்ணி ஃப்ளோர் போடுறத விட இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு இது வந்து ரொம்பவே அதிகமான காஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ரூஃப் ஸ்லாப் போடுறீங்க பார்த்தீங்களா, அதே அளவுக்கான காஸ்ட் வந்து இந்த ஃப்ளோர் ஸ்லாப் போடும்போதும் ஆகும். சரி, இது மட்டும்தான் அதில் இருக்க பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் இதில் இருக்க பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோர் ஸ்லாப்போட வெயிட் வந்துட்டு நம்ம PCCயோட வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷனாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃப்ளோர் ஸ்லாப்போட வெயிட் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷனை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ பில்டிங் காஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளோர் ஸ்லாப் போடுறதுக்கான காரணங்கள் இருந்தால் மட்டும் ஃப்ளோர் ஸ்லாப் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுக்கே போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இது போட்டால் நல்லா கொஞ்சம் அடிஷ்னல் இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் வேண்டாம். ஏன்னா இது இந்த அளவுக்கு இதை காஸ்ட் போட்டு பண்ணுறதுக்கு அது ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஃப்ளோர் ஸ்லாப் எப்படி வந்துட்டு போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நார்மலாக பேஸ்மெண்ட்டை வந்து மண் ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் மண்ணை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து காம்பேக்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் சரியாக காம்பேக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் இப்போ காங்கிரீட் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு மண் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு உட்காந்துரும். ஸோ வந்து அந்த இடம் வந்து டவுன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா காம்பேக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் மண்ணே கொட்டாமல் மண்ணை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணே கொட்டாமல் கூட டேரெக்டாக அந்த ஸ்லாப் போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம ஷட்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஷட்டரிங் பண்ணும்போது அந்த ஷட்டரிங்கை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு கஷ்டம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் ஹோல் விட்டுட்டு அதுக்கப்புறமே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளோர் ஸ்லாப் போகிறத விட வந்து இது வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரூஃபில் கொடுக்குற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டிசைன் பண்ணி நம்ம கம்பி கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம ஹாலோவாகவே விட்டுடலாம், எதுவும் மண் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மண் ஃபில் பண்ணிட்டு பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. இப்படி மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டேம் ப்ரூஃப் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்எம்மில் கிடைக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேர்லேயே இருக்குது டேம் ப்ரூஃப் மெம்பரேன். அதாவது டேம் ப்ரூஃபாக வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். நம்ம வந்துட்டு ஈரப்பதம் காக்கும் பார்த்தீங்களா, ஈரப்பதம் காத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி செவுறு பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது வந்துட்டு இல்லாமல் ஆகும். ஏன்னா நம்ம கீழே மண் ஃபில் பண்ணும்போது அந்த மண்ணில் வந்துட்டு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து நம்மளோட இது காங்கிரீட்டோட கான்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈரப்பதம் அப்படியே உள்ள காங்கிரீட்டில் ஏறி காங்கிரீட் வந்து ஈரமாகவே இருந்து சீக்கிரமாகவே அதோட லைஃப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக தெரியும். இப்போ இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே சின்னதாக வாட்டர் பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த சைடு பாருங்கள் மண் வந்துட்டு எவ்வளோ காஞ்சி இருக்குது அப்படின்னா இருந்தாலும் வந்துட்டு உள்ளே இவ்வளோ ஈரங்காத்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் வந்து இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த சாயிலுக்கும் காங்கிரீட்டுக்குமான அந்த கனெக்ஷனை வந்துட்டு இது வந்து கட் பண்ணும். இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேனை வந்துட்டு கீழே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு இந்த பார்ட்டிஷன் வால்லாம் வரும். அந்த மாதிரி பார்ட்டிஷன் வால் வர இடத்துல வந்துட்டு இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல வந்து வாலில் போய் காங்கிரீட் உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் டேம் ப்ரூஃப் மெம்பரேனை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாயிலோட வந்து காங்கிரீட் வந்து கான்டாக்ட் பண்ணாத மாதிரி இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவுட்ரு வால் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். இது வந்துட்டு ஒரு சரியான மெத்தட் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணும்போது எந்த ஒரு வாலுமே இல்லாமல் நீங்கள் இது பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து நாங்கள் காலமுமே போட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு காலம் போடாமல் காலம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லது. காலம் போட்டதுக்கப்புறமே பண்ணும்போது இந்த காலமும் இந்த ஃப்ளோர் ஸ்லாப்பும் வந்து சரியாக வந்து கான்டாக்டில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்லாப் போட்டதுக்கப்புறமே காலம் போட்டுக்கலாம். இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு ராட்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ராட்ஸ் வந்து நம்ம ரூஃப் ஸ்லாப்பு கொடுக்குற மாதிரி கிராங்க் வளைச்சி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம பிளைன் ராட்ஸே வந்துட்டு கொடுத்தாலே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸிங்கும் வந்து நல்லா அதிகமாகவே வச்சுக்கலாம். 150லேருந்து 200 mm வரைக்கும் ஸ்பேஸிங் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ராட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ராட்ஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது பைண்டிங் வயர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸஸாக இருக்க பைண்டிங் வயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் ஸ்லாப்போட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி பைண்டிங் வயர் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கம்பியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமே கவர் பிளாக் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 100 mm வந்து காங்கிரீட் ஃப்ளோர் ஸ்லாப் போட போகிறீங்க அப்படின்னா 50 mm கவர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கவர் பிளாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு 50 mm கவர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஸ்லாப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்லாப் போட போகிறோம். அதுக்கப்புறமே ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ராடெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஆனால் வந்துட்டு நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் ஸ்லாப் போடுறீங்க அப்படின்னா நம்ம ரூஃப் ஸ்லாப் மாதிரியே ஒரே நாளில் போடுறது தான் வந்துட்டு ரொம்பவே நல்லது. இல்லைன்னா அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து சரியாக பாண்ட் ஆகாது. அதுக்கப்புறமே அதில் வந்துட்டு லீக்கேஜ் எல்லாம் இருந்துட்டு அது ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமே இந்த ஃப்ளோர் ஸ்லாப் போடுறதுக்கு முன்னாடி டாய்லெட் வர ஏரியாஸ்லாம் வந்துட்டு நம்ம கிரவுண்டில் வந்துட்டு பதிப்போம் பார்த்தீங்களா, அந்த பைப்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா அந்த டாய்லெட் ஏரியா மட்டும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு மட்டும் லாஸ்ட்டாக காங்கிரீட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
அதுக்கப்புறமே காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரூஃபில் பண்ணுற மாதிரியே கீழே வந்துட்டு தண்ணி அடித்து விட்டுட்டு நல்லா தூசியெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மாதிரியே காங்கிரீட் போட்டுட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணி விட்டு நல்லா லெவல்லாம் கரெக்டாக எல்லா இடத்துலையும் செக் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி இது பண்ண வேண்டியதான். இப்போ காங்கிரீட் ரேஷியோ பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ரூஃபுக்கு காலத்துக்கு பீமுக்கு இதுக்கெல்லாம் என்ன ரேஷியோ M20 M25 என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா காங்கிரீட் முடிஞ்சதுக்கப்புறமே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காங்கிரீட் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு விளக்கமாரோட பேக் சைடை வச்சோம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டுக்கம்பியை வச்சோம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கீறி விடும்போது நீங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் டைல்ஸ் போடும்போதும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் க்யூரிங் கொடுக்கும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தி உங்களுக்கு டைல்ஸ் போடும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமே க்யூரிங்க்கும் வந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் நம்ம பான் க்யூரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு ரூஃப் ஸ்லாபுக்கு அந்த மாதிரி பான்ஸ் கட்டி விட்டு தண்ணியை உள்ளுக்குள்ளே ரொப்பி நீங்கள் 7 days 14 days அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் க்யூரிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவில் இன்ஜினியர் நந்தகுமார்.